வணக்கம், வெல்கம் பேக் டு indianmoney.com. நான் உங்களோட சனாராம். என்னோட வேற ஒரு வீடியோவில் கிரெடிட் கார்டு பற்றின 4 மித்ஸ் நான் வந்து உடைச்சிருந்தேன். இன்னைக்கு வேற ஒரு 4 மித்ஸ் உடைக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃப்ரீ கிரெடிட் கார்ட்ஸ் வந்து கிடைக்குது. அதை வாங்கிக்கோங்க, உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும், ஆஃபர்ஸ் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சரி, ஃப்ரீயாக கிரெடிட் கார்டு கிடைக்கிறப்போ எதுக்கு நம்ம காசு கொடுத்து ஆனுவல் ஃபீலாம் பே பண்ணி வாங்கணும்? யோசிச்சு பாருங்கள். ஸோ உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆனுவல் ஃபீ நீங்கள் கொடுக்குறப்போ உங்களுக்கு கூடுதலான டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு கூடுதலான ஆஃபர்ஸ் கிடைக்கும். மேபி இந்த ஃப்ரீ கார்டில் உங்களுக்கு ஒரு ஏர்போர்ட் லவுஞ்சை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா ஏர்மைல்ஸ் கேதர் பண்ணுறதுக்கோ ஆப்ஷன்ஸ் கிடைக்காம இருக்கலாம். இல்லை அப்படின்னா மர்ச்சன்டைசஸ் மேலேயோ ஒரு ஹோட்டல்ஸ் மேலேயோ டிஸ்கவுண்ட்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆனுவல் ஃபீ கொடுத்து ஒரு கிரெடிட் கார்டு வாங்குறப்போ அதோட பர்க்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் அந்த மாதிரி நல்ல ஆஃபர்ஸும் நல்ல டிஸ்கவுண்ட்ஸும் கொடுக்கக்கூடிய கார்டை காசு கொடுத்து வாங்குறது தப்பே இல்லை. ஏன்னா நீங்கள் பே பண்ணுறது ஒரே ஒரு நாமினல் ஃபீ, ஆனுவல் ஃபீ பே பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் ரொம்ப பெருசு. அதனால யாராவது உங்ககிட்ட இது ஃப்ரீ கார்டு, இது வாங்கிக்கோங்க அப்படின்லாம் சொன்னாங்கன்னா வாங்குங்க, தப்பு கிடையாது. ஆஃபர்ஸ் இருக்கும், டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். பட் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் ஆனுவல் ஃபீ பே பண்ணி ஒரு கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்கன்னா அதோட டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் ஜாஸ்தியாகவே இருக்கும். ரெண்டாவது விஷயம், கிரெடிட் கார்டெலாம் குழந்தைங்க கிட்ட கொடுத்துடாதீங்க. கொடுத்தீங்கன்னா அவங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் கிரெடிட் கார்டை கொடுக்க மாட்டீங்க, லிங்க் பண்ணி வேற ஒரு கார்டு தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறீங்க. அங்கே நீங்கள் ஆக்சுவலி அவங்களுக்கு லிமிட் செட் பண்ண முடியும். ஸோ சின்ன வயசுலேயே வந்துட்டு குழந்தைங்க கிட்ட அவங்களோட மணியை மேனேஜ் பண்ணுறதுக்கான அந்த லிபர்ட்டி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரிய வரும் மணியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு. ஸோ ப்ளஸ் நீங்கள் லிமிட் போட்டிருக்கீங்க அப்படின்றதுனால அதை தாண்டி அவங்களால ஸ்வைப்பும் பண்ண முடியாது. ஸோ மேபி நீங்கள் ஒரு 2000 வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த 2000 2 நாளில் ஸ்வைப் பண்ணிட்டா மாதம் முழுக்க காசு வராதப்போ அடுத்த மாதம் கண்டிப்பாக அந்த 2000 ஒரே நாளில் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ சில்ட்ரன் வில் லேர்ன் தியர் லெசன்ஸ். அண்ட் ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு அவங்களோட மந்த்லி ஸ்டேட்மெண்ட்ஸ் உட்காந்து அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள். எங்கே செலவு பண்ண, எவ்வளோ செலவு பண்ண, வெளியே போனியா, சாப்பிட்டியா, ட்ரெஸ் வாங்கினியா, என்ன அப்படின்றத பார்த்து அவங்களுக்கு கரெக்டான அந்த டீனேஜ்லேருந்தே சொல்லி கொடுத்து வரப்போ நம்மளோட ஏஜுக்கெலாம் வரப்போ ரொம்பவே சார்ட்டடாக வந்து இருப்பாங்க. ஒரு 2 ரூபானா கூட யோசிச்சு செலவு பண்ணுவாங்க. வேண்டாம் அப்படின்னா 1 ரூபா கூட சும்மா செலவு பண்ண மாட்டாங்க. ஸோ கிரெடிட் கார்டு அப்படியே குழந்தைங்க கிட்ட கொடுக்க முடியாது. பட் யூ ஹேவ் த லிங்க் அண்ட் ஆட் ஆன் கார்ட்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி கார்டு எடுத்துகிட்டு நீங்கள் கொடுக்கலாம், அதை லிமிட் செட் பண்ணலாம். அவங்க இந்த மாதிரி உட்காந்து பேசுனீங்கன்னா அவங்க ஃபினான்ஷியலி டிசிப்ளின்ட் ஆவாங்க. மூணாவது விஷயம் வந்துட்டு, ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து டெரிஃபிக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நிறைய கிடைக்க நிறைய யூஸ் பண்ணிக்கலாம், பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அதர் சைட் பார்த்தோம் அப்படின்னா கஸ்டமர்ஸை நிறைய வாங்க வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு 1000 ரூபா ஸ்வைப் பண்ணால் ஒரு 200 ரூபா கிடைக்குது அப்படின்னா வில் கோ ஃபார் இட். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஆஃபர்ஸ் அது வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இதோட வேல்யூ போயிடும். ஸோ நீங்கள் வந்து இமீடியட்லி இதை யூஸ் பண்ணணும். நம்ம என்ன யோசிப்போம், சரி இப்போ தான் 100 ரூபா சேர்ந்துருக்கு, ஒரு 1000 ரூபா ஆகட்டும், 2000 ரூபா ஆகட்டும் அப்படின்னு விட்டுட்டே இருப்போம். என்ன ஆகும்னா, எப்படி கேஷுக்கெலாம் வேல்யூ இல்லாமல் போகுதோ அதே மாதிரி இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எக்ஸ்பயர் ஆயிடும். ஒரு குறிப்பிட்ட பீரியட்குள்ளே நம்ம யூஸ் பண்ணலைன்னா லேப்ஸ் ஆகி போயிடும், அவ்வளோதான். ஸோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா சட்டன்னு யூஸ் பண்ணுங்கள். ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னா, உங்களோட பில்லிங்கோட இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா அப்படி பண்ணுங்கள். எங்கேயாவது போய் ஷாப் பண்ணுறீங்க, ரிவார்ட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி உங்கள் பில்லிங் வந்து க்ளோஸ் பண்ண முடியும். உங்கள் கம்பெனிஸ் அந்த மாதிரியான ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க, அந்த மாதிரியான பெர்மிஷன்ஸ் இருக்குன்னா கோ ஹெட் அண்ட் டூ தட். ஏன்னா உங்களுக்கு திங்க் வாங்கின மாதிரியும் இருக்கும், ரிவார்ட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ண மாதிரி இருக்கும், அது வேஸ்ட்டாக போகாது. ஸோ நீங்கள் போயிட்டு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்றதுக்கு வாங்காதீங்க. வாங்குறதுக்கு உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கிறப்போ அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்றத பாருங்கள். கடைசி பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு ஃப்ரீ கிரெடிட் கிடைக்கும்னு சொல்லுவாங்க நீங்கள் கார்ட் ஸ்வைப் பண்ணுறப்போ. ஸோ நார்மலி பார்த்தோன்னா 45 to 50 days கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி நிஜம் என்ன அப்படின்னா, இந்த பில்லிங் சைக்கிள் எடுத்துக்கிட்டோன்னா 30 days, ஆஃப்டர் 3 weeksக்கு அப்புறம் டியூ ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்வைப் பண்ணுறப்போ உங்களுக்கு 50 days கிரெடிட் இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தள்ளி போக அது 25 days ஆகும், 15 days ஆகும், 10 days ஆகும். அண்ட் போன மாதத்தோடு தான் லேப்ஸை இந்த மாதம் வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எங்கே வந்துட்டு ஃப்ரீ கிரெடிட் வந்து கிடைக்குது. ஸோ நீங்கள் இதை எப்படி ப்ளே பண்ணலான்னா, மல்டிபிள் கார்ட்ஸ் வச்சுக்கலாம் டிஃப்ரெண்ட் பில்லிங் சைக்கிள்ஸோட. அண்ட் எக்ஸ்பென்சஸையும் அப்படி இப்படி மேனேஜ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் இதோட பர்க்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கார்டோட அந்த ஃப்ரீ கிரெடிட் பீரியட், இந்த கார்டோட ஃப்ரீ கிரெடிட் பீரியட், அந்த மாதிரி கரெக்டாக சைக்கிளை வச்சு நீங்கள் உங்கள் எக்ஸ்பென்சஸையோ அதை நீங்கள் அடைக்கிறதையோ மாற்றி பண்ணிங்கன்னா, சேஃபாக ப்ளே பண்ணிங்கன்னா யூ கேன் ப்ளே இட் வெல். ஸோ 2-3 கார்ட்ஸ் இருந்ததுன்னா அந்த பில்லிங் சைக்கிள் என்னன்றதை பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான ஃப்ரீ கிரெடிட் பீரியடோட பர்க்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நார்மலி 50 days, ஆனால் அந்த சைக்கிள்னு எடுத்துக்கிட்டோம்னா 30 days,
3 வீக்ஸில் அது டியூ ஆகும். ஸோ அதை எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ ஃப்ரீ கிரெடிட் அப்படின்றது கிடையாது, நாம் வந்து அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், எப்படி அதை கரெக்டாக கொண்டு போகிறோம் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ கிரெடிட் கார்டு அப்படின்னு சொன்னாலே ஓடாமல், இல்லைனா கிரெடிட் கார்டுனாலே நல்லது அப்படின்னு நம்பாமல் அதோட ப்ளஸ் என்ன அதோட மைனஸ் என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான இடத்துல கரெக்டான இடத்துல அது கை கொடுக்கும். அண்ட் கிரெடிட் கார்டு பற்றி மட்டும் இல்லை, ஃபினான்ஸ் ரிலேட்டடாக என்ன queries இருந்தாலும் 02261816111 அப்படின்ற நம்பருக்கு ஒரு மிஸ்ட் கால் கொடுங்க. எங்களோட மை டாக்டர்ஸ் உங்களுக்கு திரும்ப கால் பண்ணுவாங்க. என்ன queriesன்றதை சொன்னீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை தொடர்ந்து நிறைய வியூவர்ஸ் வந்துட்டு நாங்கள் ஏதாவது ஒன் டே ஒர்க் ஷாப் இல்லைன்னா செமினார் கண்டக்ட் பண்ணுறோமான்னு கேட்டிருந்தாங்க. எங்களோட CEO மிஸ்டர் CS சுதீர் வந்து ஒன் டே ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுறாரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் 8 ஒர்க் ஷாப் முடிஞ்சிடுச்சு. 2000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பயன்பட்டுருக்காங்க, பாசிட்டிவான ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. இது கம்ப்ளீட்லி தியரி கிடையாதுங்க, ப்ராக்டிக்கல் இருக்குது. ஸோ நீங்களே உங்கள் கையால் இந்த புக்கை வந்து ஃபில் பண்ணுவீங்க. ஃபினான்ஷியலி நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, இப்போ என்ன பண்ணால் உங்கள் ஃபியூச்சர் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து இந்த ஒன் டேல கிடச்சிடும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு ஒரு மிஸ்ட் கால் கொடுங்க. அவங்க உங்களுக்கு கால் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் முடிச்சு கொடுப்பாங்க. ஸோ நான் இந்த வீடியோவை இங்கேருந்து முடிச்சுட்டு கிளம்புறேன். நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.